வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி நம்ம கிச்சனில் மனோகரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது திருநெல்வேலியோட ஸ்பெஷலான ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட்டு. பேருக்கு ஏற்ற மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1 கப் வெல்லம், வாசனைக்காக கொஞ்சமாக சுக்கு ஏலக்காய் ரெண்டையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு. நான் கடையில் ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய இடியாப்ப மாவு தான் இதுக்கு எடுத்திருக்கேன். அந்த மாதிரி கிடைச்சதுன்னா வாங்கிக்கோங்க. ஆனால் புட்டு மாவு யூஸ் பண்ணாதீங்க, சரி வராது. அப்படி இல்லைன்னா பச்சரிசியை 2-3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி உலர விட்டுட்டு மிக்சியில் அரைச்சி பவுடர் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மனோகரத்துக்குன்னு தனி அச்சு கடைகளில் கிடைக்கும். என்கிட்ட அது இல்லைங்கிறதுனால கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இந்த அச்சு எடுத்திருக்கேன். இதுவே பார்த்திங்கன்னா மனோகரத்துக்கு இந்த மாதிரி ஸ்டார் அச்சு இல்லாமல் இதே மாதிரி ரவுண்ட் ஹோல் பெருசாக இருக்கிற மாதிரியான அச்சு கடைகளில் கிடைக்கும். அது கிடைச்சா வாங்கிக்கோங்க. என்கிட்ட அது இல்லைங்கிறதுனால இதை தான் யூஸ் பண்ணுறேன். இதுவும் நல்லா தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி அச்சு வெல்லம் எடுத்திருக்கேன். இதுக்கு பாகு வெல்லம் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த வெல்லமாக இருந்தாலும் அதில் தூசி கொஞ்சம் இருக்கும், அதனால் இதை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கரைச்சி வச்சிட்டோன்னா பாகு காய்ச்சறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெல்லத்துக்கு பதிலாக கருப்பட்டி கூட எடுத்துக்கலாம். அந்த டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மனோகரத்துக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் கடலை மாவு எடுத்திருக்கேன். அடுத்ததாக அது கூட 1/2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கடலை மாவு வறுக்க தேவையில்லை. இதில் பட்டர் நெய்யெல்லாம் சேர்க்க தேவையில்லை. அதுக்கு பதிலாக நல்லா சூடாக இருக்கக்கூடிய எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பாக வரும். எண்ணெய் மாவோட எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்தோன்னா சரியாக வரும். மாவு நல்லா கெட்டியாக இருந்தால் தான் மனோகரம் பிழியறதுக்கு ஒன்று போல் வரும். அது பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இருக்கணும். இடியாப்ப உலக்கு எடுத்துகிட்டு அதில் மனோகரத்துக்கான அச்சு போட்டிருக்கேன். இப்போ இதில் எந்த அளவுக்கு மாவு கொள்ளுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. திருநெல்வேலியோட ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் இது. பேருக்கு ஏற்ற மாதிரியே டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். சாப்பிட சாப்பிட மேலே மேலே சாப்பிடணுன்ற ஒரு ஆசை தான் வரும். திகட்டாது. மாவு ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் கடாயில் எண்ணெய் சேர்த்து சுட வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சுட்டதும் நம்ம இதை பிழிஞ்சு விட்டுடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதும் அதை மீடியம் ஹீட்டில் குறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா பிழிஞ்சு விடுங்க. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சோம் அப்படின்னா வெளிப்பக்கம்லாம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிரும், உள்ளே வேகாமல் போயிடும். அதனால மீடியம் ஹீட்டில் தான் இதை நம்ம செஞ்சு எடுக்கணும். நீளமாக சும்மா பிழிஞ்சு விட்டால் போதும். முறுக்கு மாதிரி பிழியாதீங்க, அப்போ உள்ளே வேகாது. சும்மா இஷ்டம் போல் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுருங்க. உடனே கரண்டி போட்டு கிளற வேண்டாம். 1 நிமிஷம் ஆகட்டும். ஒரு பக்கம் ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை திருப்பி விட்டுக்கலாம். இது பார்க்குறதுக்கு பட்டர் முறுக்கு மாதிரி தான் இருக்கும். நீளமாக இருக்க பீசஸ் எல்லாம் இந்த மாதிரி உடச்சி விட்டுருங்க. அப்போ தான் ஈஸியாக வேகும். அதே மாதிரி நம்ம பாகில் போட்டு கிளறதுக்கும் ஈஸியாக இருக்கும். 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக விட்டாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ரொம்ப ப்ரௌன் கலரில் வேக விடணுங்கிறது இல்லை. ஓரளவுக்கு அது நல்லா வெந்து அந்த சலசலப்பு வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். இந்த முறுக்கில் கொஞ்சம் கூட எண்ணெய் தங்காது. இப்போதைக்கு இதை முறுக்குன்னே சொல்லிக்கலாம். பாகில் போட்டு பெரட்டினதுக்கப்புறம் நம்ம மனோகரம்னு சொல்லிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, முறுக்கு சூடாக இருக்கும்போது வெள்ளைப்பாகில் போடக்கூடாது. முறுக்கு சூடாக இருந்ததுன்னா வெள்ளைப்பாகு முறுக்கில் கொஞ்சம் கூட ஒட்டாது. மீதம் இருக்கிற மாவையும் இதே மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் கூட எண்ணெயே தங்கலை பாருங்கள். மனோகரத்துக்கான முறுக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக பட்டர் முறுக்கு மாதிரியே இருக்குது பாருங்கள். நல்ல கிறிஸ்பாகவும் இருக்குது. இந்த மாதிரி கிறிஸ்பாக நம்ம பொரிச்சு எடுத்தோன்னா தான் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். தேன்குழலில் இருக்கிற மாதிரி ஸ்ட்ரா மாதிரி இருக்குது பாருங்கள். இதுதான் கரெக்டான பக்குவம். நான் சொல்லி கொடுத்த அளவுலேயே செஞ்சிங்கன்னா தப்பாமல் கரெக்டாக வரும். இப்போது வெள்ளைப்பாகு செஞ்சிடலாம். அடிகனமான ஒரு வாணலியோ இல்லை ஒரு பாத்திரமோ எடுத்துகிட்டு அதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை அதில் சேர்த்துக்கலாம்.
வெல்லத்தில் தூசி மண்ணெலாம் இருக்கிறதுனால கட்டாயம் நம்ம வடிகட்டி தான் எடுக்கணும். வெல்லத்தில் கொஞ்சமாக, அதாவது 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சி எடுத்தாலே போதும். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா பாகு ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப நேரமாகும். பாகு இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும்போது பக்கத்தில் கொஞ்சமாக ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அதில் வெள்ளைப்பாகில் 2-3 ட்ராப் எடுத்து அதில் விடுங்க. விட்டுட்டு நம்ம கையால் அப்படி எடுத்து பார்க்கணும். எடுத்து பார்க்க வரணும், நல்லா வரணும். அப்போ தான் அதுக்கு பாகு கரெக்டான பக்குவம். இப்போ நான் செஞ்சு காட்டுறேன். வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அதே பாத்திரத்தில் வச்சுட்டு இருக்காதீங்க. அந்த சூடில் பாத்திரத்திலேயே இந்த மனோகரம் எல்லாமே ஒட்டிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மனோகரம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்குது. இது நல்லா ஆறினதும் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. டேஸ்டியான ஹெல்த்தியான மனோகரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த மனோகரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா? அப்போ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.